ஆல்ரைட் நண்பா. ஸோ இன்னும் சில மணி நேரம் தான் அண்ட் நம்ம வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கோட பேப்படி வந்து பார்க்க போகிறோம். ஐ மீன் பிஎல்இ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறைய பேர் வந்து டேட் அண்ட் டைம் வந்து கேட்டிருந்தீங்க. டேட்டு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி தான். அண்ட் டைம் வந்து ஒரு 9:30 மணிக்கு நீங்கள் வந்து கிக் ஆஃப் பார்க்கலாம். ஒரு 10:30 மணிக்கு வந்து மெயின் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்க்கலாம். அண்ட் மிட் நைட் 1 இல்லை 1:30 அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த ஷோவை முடிகிற மாதிரி வந்து பார்க்கலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய ஷோஸில் வந்து வேறு மாதிரி வந்து டைமிங் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக டிவியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்கன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். சரி, நம்ம வந்து ப்ரெடிக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட முதல் மேட்ச் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் கோடி ரோட்ஸ் லோகன் பால். சூப்பராக வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இவங்க வந்து ஸ்டோரி லைன் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஹைப் கொடுத்துருந்தாங்க, டைட்டில் வர்சஸ் டைட்டில், சாம்பியன் வர்சஸ் சாம்பியன். பட் கடைசியில் ஆப் வச்சுட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து வெறும் கோடியோட டைட்டில் மட்டும் தான் வந்து டிஃபெண்ட் ஆக போகுது. நான் ஃபஸ்ட்டு இது கிளியர் பண்ணிடுறேன், இங்கே கோடி தான் ஜெயிக்க போகிறாரு. அது குழந்தைகளுக்கே தெரியும். ஸோ ப்ரெடிக்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை, கோடி தான் இங்கே வந்து ஜெயிக்க போகிறாரு. மேட்ச்சில் வந்து என்ன பெருசாக நம்ம எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இந்த மேட்ச் வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல மேட்சாக இருக்க போது. கோடி வந்து க்ளீனாக வந்து முடிக்க போகிறாரு. 1, 2, 3 மேட்ச் வந்து முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து டீசெண்டாக இருக்க போகுது இந்த மேட்ச்சு. தென் அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச், நம்மளோட பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லிவ் மார்கன். அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா வந்து லிவ் மார்கனோட கேரக்டர் அண்ட் ஸ்டோரி லைனில் வந்து ரீசெண்ட் டைமில் டவுடி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பெக்கி லிஞ்ச் வந்து சாம்பியன் இருக்காங்கன்னே வந்து தெரில. ஏன்னா அந்த மாதிரி அவங்க டிவிலே தெரில அண்ட் அவங்களோட ஒரு இம்பேக்டே தெரில. அவங்க தான் சாம்பியனா அந்த மாதிரி வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, சாம்பியன் ரன் வந்து அந்த மாதிரி சரியில்லை. அண்ட் ஐ திங்க் இந்த மேட்ச்சில் வந்து லிவ் மார்கன் டிசர்வ் பண்ணுறாங்க. ஐ நோ வெரி வெல் பெக்கி லிஞ்ச் இப்போ தான் வந்து டைட்டிலே வந்து ஜெயிச்சிருக்காங்க, உடனே எப்படி தோப்பாங்கன்னு வந்து கேட்கலாம். பட் ஒரு சர்ப்ரைஸ்க்காக இங்கே வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து லிவ் மார்கன் டிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட கேரக்டரோட சூப்பராக இருக்குது. இப்போது கரண்ட்லி பார்த்தா ஹாட்டாக இருக்காங்க. சாரி, ஐ மீன் அவங்களோட டாபிக் வந்து ஹாட்டாக இருக்குது. ஸ்டோரியில் வந்து பயமாக போயின்னு இருக்குது. ஸோ டைட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. பட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து பெக்கி லிஞ்ச் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இங்கே நான் லிவ் மார்கன் வந்து வைப்பேன். தென் அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் பியங்கா ஜேட் கார்கில் வர்சஸ் இண்டி கேண்டிஸ் லிரே. அண்ட் இங்கே என்ன சொல்கிறது, இந்த மேட்ச்சுக்காக ஹைப்பு இப்போ தான் மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் குழந்தைகளுக்கே தெரியும் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பியங்கா பிளேர் அண்ட் ஜேட் கார்கில் தான் அசால்ட்டாக இந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க, டைட்டில் வந்து ரீடைன் பண்ணிடுவாங்க. தென் அடுத்த மேட்ச் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து சாமி ஜெயின் அண்ட் நம்மளோட சாட் கேபிள் அண்ட் ப்ரௌசன் ரீட் வந்து இருக்காங்க. ஃபியூட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் அண்ட் சாட் கேபிளோட ஃபியூட் பயங்கரமாக போயின்னு இருக்குது. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ப்ரௌசன் ரீடை. அண்ட் நான் எப்போவுமே இதை வந்து சொல்கிற மாதிரி தான், ட்ரிபிள்ஸ் பார்த்தா எப்போவுமே ப்ரௌசன் ரீடை அண்ட் டிஏஒய் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு ஃபியூட்டில் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் நான் வந்து இங்கே வந்து சொல்லலான்னு இருக்கேன், இந்த மேட்ச் அதாவது சாட் கேபிள் வர்சஸ் சாமி ஜெயின்கான மேட்சாக இருந்ததுன்னா, ஒரு சிங்கிள் மேட்சாக இருந்ததுன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு பிக் ஃபைட் ஃபீல் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜோக்கர் டேஸ் மாரி வந்து இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து சாமி ஜெயின் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு. அண்ட் மேட்ச்சில் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். தென் அடுத்த மேட்ச் வந்து யார் தான் கியூன் ஆக போகிறாங்க, கியூன் ஆஃப் த ரிங்கோட ஃபைனல் மேட்ச்சு நாயா வர்சஸ் லைரா. இந்த மேட்ச் பார்த்தோன்னா ஐநோ அவங்க வந்து டாமினேட்டாக இருக்காங்க. லைரா வந்து இப்போ தான் யங்ஸ்டராக வந்திருக்காங்க NXTலேருந்து. ஸோ இங்கே வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க வந்து கேட்குறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா லைரா வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தோன்னா நாயா ஜாக்ஸ், நான் சொல்லி வந்து உங்களுக்கு தெரிய வேணாம், அவங்க ரிட்டர்ன் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு டாமினேட்டாக வந்து புக் பண்ணின்னு இருக்காங்க. பட் மேபி இங்கே ட்ரிபிள் ஹெச் வந்து லைராவை நம்பி அந்த உமன் டிவிஷனோட அடுத்த ஒரு பெரிய ஸ்டாராக எதிர்பார்க்குறாங்கன்னா மேபி இங்கே வந்து ஜெயிக்க வைக்கலாம். ஐ திங்க் இங்கே வந்து நாயா ஜாக்ஸ் தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து இங்கே லைராவை வந்து சூஸ் பண்ணுறேன். அவங்க வின் பண்ண அவங்க ஃபியூச்சருக்கு வந்து நல்லது. அண்ட் நம்மளோட ஃபைனல் மேட்ச் யார் வந்து கிங் ஆக போகிறா, கிங் ஆஃப் த ரிங்கோட ஃபைனல் மேட்ச் பிட்வீன் வைப்பர் ராண்டி ஆர்டன் நம்மளோட ஜெனரல் குந்தர். ஸோ இந்த மேட்ச் வந்து சூப்பராக இருக்க போகுது. அண்ட் நான் வந்து இந்த பேபிளுக்காக ஹைப்பாக இருக்கணும், அதுக்கான ஒரு மேட்ச் வந்து இந்த மேட்ச் தான். முக்கியமாக ராண்டி அண்ட் குந்தர். இங்கேயும் பார்த்தா வின்னர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குந்தர் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தா ட்ரிபிள் ஹெச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு யார் வந்து இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறாங்களோ வின்னர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து சாம்பியன்ஸை வந்து இது பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலான்ட்டு. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குந்தர் ஜெயிக்க
ஜெயிக்கிறாருன்னா ஒரு டைட்டில் ஷாட் வந்து அவருக்கு கிடைக்கும். இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ரூமராக இருக்குது, மேபி ராண்டி ஜெயிச்சாருன்னா ராண்டியை வந்து நம்மளோட கோடியை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் இவங்களுக்கான ஒரு பழைய கதை இருக்குது, லெகசி, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஷாக்கிங்காக ஒரு சர்ப்ரைஸாக வந்து ராண்டி ஜெயிச்சா கூட நல்லாயிருக்கும் வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் ஃபேக்ட் இஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குந்தர் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு. அண்ட் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே குந்தர் ஜெயிக்கட்டும் அண்ட் அவர் வந்து கிங்காக மாட்டோம், அவருக்கு வந்து நல்லது, அவரோட ஃபியூச்சருக்கு வந்து நல்லது. ராண்டி வர்சஸ் கோடி இந்த மாதிரி டைட்டில் ஷாட்டுக்கு ராண்டிலாம் போனோன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அவர் லைட்டாக சில செகண்ட்ஸ் வந்து தன்னோட கோவத்தில் பேசினாலே போதும். லைட்டாக நீங்கள் வந்து ஸ்மாக் டவுனில் எண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட லைட்டாக அந்த வைப்பர் எஃபெக்ட் கொடுத்தாலே போதும், ஹைப் வந்து வேறு லெவலில் ஆகிடும். ஸோ அவர் வந்து இது ஜெயிச்சு தான் இது பண்ணணும் வந்து அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இது வந்து குந்தருக்கு தான் வந்து தேவை அண்ட் அவரோட கேரக்டருக்கு வந்து இது வந்து செட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஜான்சனா பலியாடாக மாறினார், தென் பிராக் வந்து பலியாடாக மாறினார். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து டபிள்யூ பார்த்தோன்னா நம்மளோட ராண்டியே அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த மேட்சை நான் வந்து இந்த வீடியோட மெயின் ஈவெண்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்குன்னு வந்து பேப்பரில் வந்து இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்னு வந்து எனக்கு தெரியல. மேபி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பான கோடியோட மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டில் இருக்கலாம், ஏன்னா அவர் தான் மெயின் சாம்பியன். ஸோ தெரியல எந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டில் இருக்க போகுது. பட் எனக்கு தோணுச்சு இதை வந்து மெயின் ஈவெண்ட்டில் வச்சா சரியாக இருக்கும்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டில் இருக்கணும்? அண்ட் நீங்கள் வந்து இந்த பேப்பருக்காக எந்த மேட்ச்க்காக ஹைப்பாக இருக்கீங்க? அண்ட் மறக்காமல் உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் இவ்வளோ தான், ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். இது ஏதோ நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து நடக்கணும் இல்லை, ஜஸ்ட் முன்ன பின்ன தெரிஞ்சு அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் லைவ்லேயே வந்து வர போகிறேன். ஸோ லைவுக்காக வந்து ஆக்டிவாக இருங்க. அண்ட் அப்புறம் பார்க்கலாம்.